السلام عليكم وعليكم السلام. அருமையானவர்களே, சிறந்த தலைமுறையை கொண்டிருக்கிற ஒரு சமூகமே உயர்ந்த சமூகமாக இந்த உலகத்தில் பரிணமிக்க முடியும். இன்றைய நவீன உலகத்தில் வாழும் மனித சமூகத்திற்கு முன்னால் இருக்கிற மிக பெரும் சவாலே இதுதான். குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் நல்லதோர் தலைமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கலை, கலாச்சாரம், கல்வி, பண்பாடு, சூழல், ஒழுக்கம் என அனைத்தும் மாசுபட்டு இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநாகரீகம் நாகரீகமாகவும், பாவம் நன்மையாகவும், அலட்சியம் ஆரோக்கியமாகவும், ஒழுக்க சீரழிவுகள் உயர் பண்பாடாகவும், கலாச்சார சிதறல்கள் மதிப்பின் அடையாளமாகவும் கருதப்படுகிற ஓர் அபாயகரமான பாதையில் நாம் நம்முடைய சமூகத்தின் தலைமுறையினர் பயணித்து தொடங்கியிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் போதனைகளை, வழிகாட்டும் நெறிமுறைகளை வணக்க வழிபாடுகளோடு நிறுத்தி கொண்டதன் விளைவாக நடைமுறை வாழ்க்கைக்கும் யதார்த்தமான உலகிற்குமான பண்பியல்களை அறியாத ஒரு சமூகத்தை சமீப காலமாக இஸ்லாமிய உலகு கண்டுகொண்டிருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் இதுபோன்ற மோசமான சமூகம் உருவாகாமல் பாதுகாக்கவும், உருவாகி இருக்கிற மோசமான சமூகத்தை செப்பனிடுவதற்காகவும் தீவிர நடவடிக்கைகளில் இஸ்லாமிய சமூகம் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய பொன்னான தருணம் இது. ஒரு தலை சிறந்த சமூகத்தின் உருவாக்கம் என்பதும், ஒரு தலை சிறந்த மனிதனின் உருவாக்கம் என்பதும் சிறு வயதிலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே துவங்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என சொல்லுவதுண்டு. 5இல் வளையாதது 50இல் வளையாது என்ற பழமொழிக்கு ஏற்ப இன்று உருவாக்கப்படும் சிறந்த குழந்தைகளே நாளைய சிறந்த தலைமுறையினர். இன்று நன்கு கவனிக்கப்படும் விழுதுகளே, வேர்களே நாளைய விருட்சங்கள், பயன்கள் பலவற்றை தருகிற மரங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் நம்முடைய குழந்தைகளை, சிறார்களை இஸ்லாமிய ஒளியில் வார்த்தெடுக்க வேண்டும். அருமையானவர்களே, குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் பணி எப்போது துவங்கப்பட வேண்டும் என நாம் பார்க்கும்போது, பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தங்களினுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறது என்றால், அவர்களினுடைய 15 வயதிலிருந்து 25 வயதுக்கிடையில் தான் அந்த எண்ணமே பெற்றோர்களுக்கு ஏற்படுகிறது. இது முற்றிலும் தவறான ஒன்று. ஏனென்றால் இஸ்லாம் புதுமண தம்பதியலர்களாக இணையும் அந்த தருணத்திலேயே அதை துவங்கிவிட வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆரம்பமாக அவர்கள் நல்ல குழந்தைகளை, பேறு பெற்ற நன்மைகளை பெற்றெடுக்க வேண்டும் என ஆசைப்படுமாறும், அதையே பிரார்த்தனையாக, துஆவாக வல்ல ரஹ்மானிடம் கேட்குமாறும் தூண்டுகிறது இஸ்லாம். ரொப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை செல்வத்தை வழங்குவாயாக. அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள் உத்தமர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதாக துஆ செய்ய சொல்லி குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا, இன்னும் எங்களை இறையச்சமுடையோருக்கு இமாமாக, யார் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னோடிகளாக எங்களை நீ திகழச் செய்வாயாக என்பதாக துஆ செய்ய சொல்லி ஆரம்பத்திலேயே துஆ கேட்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. திருமணத்தினுடைய அன்றைய முதலிரவில் இருந்து எப்பொழுதெல்லாம்
குழந்தை ஆசையோடு இல்லற வாழ்க்கைக்குள் தம்பதியர்கள் நுழைகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்யுமாறு ஏவுகிறது இஸ்லாம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான், இறைவா எங்களை விட்டு ஷைத்தானை விலக்குவாயாக. வ ஜன்னிபன ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ரிசுக்காக தர இருக்கிற அந்த குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை அப்புறப்படுத்துவாயாக என்பதாக நீங்கள் இணைகிற அந்த சமயத்திலேயே துஆ செய்து கொள்ளுங்கள். குழந்தைக்காக வேண்டி நீங்கள் இணைகிற போது இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இந்த துஆவை கொண்டு துவங்கப்பட்ட உறவின் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று சொன்னால் ஒரு காலமும் ஷைத்தான் அந்த குழந்தையை நெருங்க மாட்டான் எனவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அடுத்து குழந்தை பிறந்து பேச ஆரம்பித்ததிலிருந்து 7 வயது வரை உள்ள பருவம். 7 வயதிற்குள் அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவிலிருந்து துவங்கி ஷரியாவினுடைய ஏவல் விலக்கல்களில் சொல்லிக் கொடுத்து ஹராம் ஹலால் வரை உண்டான அனைத்து விஷயங்களையும் அந்த குழந்தைக்கு ஒரு பெற்றோர் புகட்டிவிட வேண்டும். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறக்கிற எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதே பிறக்கின்றன என்றாலும் அவர்களுடைய பெற்றோர்களை அந்த குழந்தைகளை யூதனாகவோ மஜூசியாகவோ கிறிஸ்தவனாகவோ மாற்றிவிடுகிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு ஏவுங்கள், அவர்கள் 10 வயதை அடைந்து விட்டால் தொழுகைக்காக அடியுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்ட சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்கிற போது நாம் தொழுகைக்காக வருகிறோம் என்கிற அந்த நேரத்தில் எத்தனை பெற்றவர்கள் நம்முடைய பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கிறானே, நம்முடைய பிள்ளை தொழுகைக்கு வராத ஒரு நிலையில் இருக்கிறானே, அவனையும் நாம் பள்ளிவாசலுக்கு நம்மோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கிற, பள்ளிவாசலின் பக்கம் அழைத்து வருகிற, தொழுகையாளிகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிற பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 7 வயதானவுடன் தொழு என்று ஏவ வேண்டுமானால் தொழுகையை பற்றி அந்த குழந்தைக்கு தெரிந்திருக்க வேண்டும். அத்தோடு ஏன் தொழுகிறோம் என்கிற அறிவையும் அந்த மார்க்க ஞானத்தையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். ஆக குழந்தை அது பேச ஆரம்பித்ததிலிருந்து 7 வயதுக்குள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஷரியாவினுடைய அறிவை அந்த குழந்தை பெற்றிருக்க வேண்டும். ஈமானை குறித்து, இஸ்லாத்தை குறித்து, மார்க்கத்தை குறித்து, அல்லாஹ்வை குறித்து, ரசூலை குறித்து அந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஈமானிய உரமேற்றிய குழந்தைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்கூல்கள், அவர்களுடைய கல்வியினுடைய நிலைகளை எல்லாம் பார்க்கிற போது மாற்று மதத்தினுடைய கலாச்சாரங்கள் இன்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த சிறு வயதில் எதை பார்க்கிறார்களோ, தன்னோடு படித்துக் கொண்டிருக்கிற, தன்னோடு பழகுகிற பிரமத அந்த பிள்ளைகள் எதை செய்கிறார்களோ அதை அப்படியே செய்கிற பழக்கமுடையவர்களாக, அவர்கள் இப்படி செய்கிறார்களே நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் செய்வதை போல் நாம் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்கிற போது அதற்கான சரியான பதிலை, அதற்கான மார்க்க ஞானத்தை, அறிவை சொல்லி தெளிவுபடுத்துகிற பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி தெளிவுபடுத்தி நம்முடைய மார்க்க ஞானத்தை, ஈமானிய உரத்தை ஊட்டி நம்முடைய பிள்ளைகள் வளர்த்தெடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எந்த காலத்திலும் அவர்கள் வழிதவறி போகின்ற பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள், ஈமானில் உறுதிமிக்க பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை கவனத்தில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்றிருந்த போது ஒரு கபரின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த கபரிலிருந்து
ஒரு நறுமணம் வருவதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகர்ந்தார்கள். தன்னுடன் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஜிப்ரீலே, இந்த கபரில் இருந்து ஒரு நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது, இது என்ன கபர் என்பதாக கேட்கப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது யாருடைய கபர் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய அரண்மனையில் மாஷிதா என்கிற ஒரு அடிமை பெண் இருந்தார். அந்த பெண்ணினுடைய குழந்தைகள், பிள்ளைகள் இந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய கபரிலிருந்து வருகிற நறுமணத்தை தான் நீங்கள் நுகருகிறீர்கள் என்பதாக சொன்னபோது, அப்படி என்ன அவர்களுக்குரிய அந்தஸ்து, எப்படி இந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதாக இந்த சமூகத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். மாஷிதா என்கிற ஒரு அடிமை பெண் ஃபிரௌனுடைய அரண்மனையில் இருந்தார். அவர் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவள் சீவி விட்டுக் கொண்டிருந்த அந்த சீப்பு கீழே விழுந்தது. அதை எடுக்கிற போது பிஸ்மில்லா என்பதாக சொல்லி எடுத்தார். அப்படி எடுக்கிற நேரம் ஃபிரௌனுடைய மகள் கேட்டாள், அல்லாஹ் என்பதாக சொன்னாயே, யாரை சொன்னாய்? என்னுடைய தந்தை தானே. அப்பொழுது மாஷிதா என்கிற அந்த அடிமை பெண் சொன்ன வார்த்தை, இல்லை இல்லை, உன்னுடைய தந்தையை நான் அல்லாஹ் இறைவன் என்பதாக சொல்லவில்லை, உன்னையும் என்னையும் உன்னுடைய தந்தையையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை தான் நான் அல்லாஹ் என்பதாக நான் சொன்னேன் என்பதாக சொன்ன போது அந்த பெண் சொன்னார், ஃபிரௌனுடைய மகள் கூறினாள், இந்த நிலையை, இந்த ஈமானை நீ விட்டுவிடு, என்னுடைய தந்தைக்கு தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? உன்னுடைய தந்தையே வந்து கேட்டாலும் என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும் என சொல்லப்பட்ட போது ஃபிரௌனிடத்தில் செய்தி சொல்லப்படுகிறது. அந்த மாஷிதா என்கிற பெண்ணை அழைத்த அந்த ஃபிரௌன், நீ கொண்டிருக்கிற அந்த ஈமானை விடுகிறாயா அல்லது உயிரை விடப்போகிறாயா என கேட்டபோது, என் உயிரே போனாலும் நான் கொண்டிருக்கிற அந்த ஈமானை நான் விடுவதற்கு தயாராக இல்லை, உன்னை இறைவன் என்பதாக நான் சொல்ல மாட்டேன், உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்து ரட்சித்திருக்க கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான், அவனையே நான் அல்லாஹ் என்பதாக ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் கோபப்பட்ட அந்த ஃபிரௌன் அந்த பெண்ணினுடைய ஈமானை பலகீனமடைய செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு குழந்தைகள், பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் பிடித்து அந்த தாயினுடைய கண்களுக்கு முன்னாலேயே அங்கே ஒரு நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டிருந்தது, அந்த நெருப்பில் தூக்கி வீசினான். ஆனால் அந்த நேரத்திலும் அந்த பெண் தான் கொண்டிருக்கிற ஈமானை இழக்கவில்லை. கையிலே ஒரு கை குழந்தை ஒன்று இருந்தது, பால்குடி மாறாத அந்த குழந்தை, அதையும் பிடுங்கி நெருப்பிலே வீசுவதற்கு அவன் தயாரான போது அந்த தாயினுடைய உள்ளம் கொஞ்சம் தடுமாறியது. இந்த படுபாவி இப்பொழுது நெருப்பில் தூக்கி வீசி விடுவானே, என்ன செய்வது என அந்த உள்ளம் தடுமாறி அந்த நேரத்தில் அந்த கை குழந்தைக்கு பேசுகிற ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை பேசியது, அம்மா, இந்த உலகத்தில் நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பை விட நரகத்தினுடைய நெருப்பு அது மிக கொடூரமானது. எனவே இந்த ஃபிரௌனிடத்தில் இருந்து ஈமானை நாம் இழப்பதை விட இந்த நெருப்பிலே நீங்களும் விழுந்து விடுங்கள், என்னையும் அதில் போட்டு விடுங்கள், நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம், அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய ஈமான் பலம் பெற்றது. அந்த ஃபிரௌன் அந்த குழந்தையையும் நெருப்பில் போட்டான், அந்த அடிமை பெண்ணையும் நெருப்பில் போட்டான். அந்த பெண், அந்த குடும்பம் முழுவதும் ஈமானுக்காக தன்னுடைய உயிரை நீர்த்தது. அந்த ஃபிரௌன் கொடுமைப்படுத்தி அவர்களை கொலை செய்தான். அந்த மாஷிதாவினுடைய குடும்பம், அவர்களுடைய இந்த கபறுதான், அதிலிருந்து வருகிற நறுமணம் தான் இது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாஷிதா அம்மா இருக்காங்களே, இவர்களுடைய அந்த ஈமானை அரண்மனையில் இருந்த ஃபிரௌனினுடைய மனைவியாக இருக்கிற ஆசியா அம்மையார் அவர்கள் பார்த்தார்கள். இந்த அடிமை பெண்ணுக்கு இவ்வளவு ஈமான் இருக்கிறது என்று சொன்னால்
அந்த அடிமை பெண் சொல்லுகிற அந்த அல்லாஹுதான் உண்மையான இறைவனாக இருக்க முடியும் என்று ஈமான் கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆசியா அம்மையார் அவர்கள். அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டார்கள். ஆசியா அம்மையார் அந்த மாஷித்தாவினுடைய அந்த ஈமானை பார்த்து தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டார்கள். ஆசியா அம்மையார் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த நிலை பிராவுனுக்கு தெரிந்த அந்த சமயத்தில் அவர்களை சித்திரவதைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான், கொலை செய்வதற்கும் துணிந்து விட்டான். அந்த நேரத்தில் கடைசி தருணத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஒன்றே ஒன்றுதான். ரப்பிபிரிலி இந்தக பைத்தல் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன் அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த அரண்மனையினுடைய வாசம் எனக்கு தேவையில்லை. இந்த மன்னன், இந்த அரசன் எனக்கு தேவையில்லை. இந்த ராணி என்கிற இந்த அந்தஸ்து எனக்கு தேவையில்லை. உலகத்தினுடைய ஆசையோ மோகமோ எனக்கு தேவையில்லை. இந்த அரண்மனையில் இருந்து இந்த ஃபிரௌன் என்னை வெளியேற்ற பார்க்கிறான், என்னை கொல்ல போகிறான். இந்த அரண்மனையில் இருந்து நான் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த உலகமோ இந்த உலகத்தினுடைய புகழோ பதவியோ ஆசையோ எதுவும் எனக்கு தேவையில்லை. நாளை மறுமையில் உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை, ஒரு அரண்மனையை கொடு ரப்பே. ரப்பி பிரிலே ஐந்தக பைத்தல் ஃபில் ஜன்னா. சொர்க்கத்திலே உனக்கு அருகாமையில் எனக்கு ஒரு வீட்டை கொடு. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வீட்டிலிருந்து நான் வெளியேற இருக்கிறேன் என்பதாக அந்த ஆசியா அம்மையார் சொன்ன போது, அந்த நேரத்தில் அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் கேட்ட அந்த துவா, அந்த பிரார்த்தனை, அவர்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லி தந்தார்கள். அந்த ஆசியா அம்மையார் அவர்களுக்கு எந்த சுவனத்தை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் கேட்டார்களோ, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருந்தானோ, அந்த சுவனம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதை பார்த்த போது அவர்கள் அதிகமாக அந்த மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிற அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் சிரித்தார்கள். அவர்களுடைய சிரிப்பை பார்த்து அந்த பிராவுன் சொன்னானாம், பைத்தியம் முத்திவிட்டது, எனவே சிரிக்கிறாள் என்பதாக கேலியாக கிண்டலாக பேசினானாம். ஆனால் தான் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விட்டான். இந்த உலகத்தினுடைய இந்த அரண்மனையை விட்டுவிட்டு சுவனத்தில் நமக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற அந்த அரண்மனை நமக்கு காட்டப்பட்டு விட்டது, நாம் செல்ல போகிறோம் என்கிற சந்தோஷத்தில் அங்கே ஆசியா அம்மையார் அவர்கள் சிரித்தார்கள். அப்படியே சிரித்த நிலையில் மரணித்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. இங்கே அந்த மாஷிதா அவர்கள் தன்னுடைய நெருப்பில் தன்னுடைய குழந்தையை போடப்பட்ட அந்த சமயத்திலும், தன்னை அந்த நெருப்புக்கு இரையாக்க அந்த பிராவுன் துணிந்த அந்த சமயத்திலும், அந்த நேரத்தில் அந்த தாயினுடைய பிள்ளைகள், நீங்கள் ஈமானை இழந்து விடாதே தாயே, நீ நெருப்பிலே விழுந்தாலும் பரவாயில்லை என்பதாக ஈமானிய உறுதியோடு அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் கவனிக்க வேண்டியது, இப்படிப்பட்ட ஈமானிய உரமிக்க பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்து நாம் பிள்ளை வளர்ப்பில் செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, அடுத்து 7 வயதிலிருந்து 15 வரையிலான ஒரு பருவம். குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பும் கவனமும் விழிப்புணர்வும் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான பருவமும் இந்த பருவம் தான். இங்கு நாம் சரியாக அவர்களை கண்காணிக்கவில்லை, கண்டிக்கவில்லை என்றால் இனி ஒருபோதும் அவர்களை சரி செய்யவோ நல்வழிப்படுத்தவோ முடியாது. சஹாபாக்களில் பலர் இந்த வயதில் தான் பல துறைகளில் சாதனை படைத்து சிறந்த முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைய காலத்து நமது சிறார்கள் விளையாட்டுக்காகவும் வேடிக்கைக்காகவும் சினிமா பார்ப்பதற்காகவும் வெளியில் புறப்பட்டு செல்கிற இதே பருவத்தில் தான் வாளேந்தி யுத்த களத்திற்கு செல்வதற்காகவும் தயங்கவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர்கள் தங்களுடைய 15 வயதுகளில் ஹதீஸ் கலையில் பிரபலியமானவர்களாக மதிக்கப்பட்டார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதகாவினுடைய பொருட்கள் கொண்டு வரப்பட்டது.
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டினுடைய ஒரு மூலையில் அந்த சதக்காவினுடைய பொருள் பேரித்தம்பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும் விளையாண்டு கொண்டிருக்கிற போது சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தரமாக அது சதக்காவினுடைய பொருள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த பேரித்தம்பழத்திலிருந்து ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து அந்த பேரர்களில் 2 நபர்களில் ஒருவர் அதை அந்த பேரித்தம்பழங்களில் ஒன்றை எடுத்து தன்னுடைய வாயிலே போட்டு விடுகிறார். இதை கவனித்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நாம இருந்திருந்தால் சின்ன பிள்ளை போட்டுருச்சு சாப்பிட்டுருச்சு ஒண்ணுதானே போகட்டும்னு விட்டுருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்மை விட சிறார்கள் மீது குழந்தைகளின் மீது அதிகமான பிரியம் கொண்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குத்துபா பிரசங்கத்தில் இருக்கிற போது திடீரென்று சஹாபாக்களுக்கெல்லாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தன்னுடைய பிரசங்கத்தையே நிறுத்திவிட்டு சென்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மெம்பரில் வந்து ஏறினார்கள். என்ன யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் எல்லாம் என்றுமில்லாத புதுமையாக இருக்கிறது என்று ஆச்சரியமாக பார்த்து நின்றிருந்த நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த பிரசங்க மேடையில் இருந்து நான் எழுந்து சென்றேன். என்னுடைய பேரப்பிள்ளை நடந்து வருவதை நான் பார்த்தேன். புத்தாடை அணிந்து வருகிற அந்த நிலையை பார்த்த போது என்னுடைய மனம் இங்கே இந்த பயானில் லயிக்கவில்லை. அவர் எங்கே தடுமாறி கீழே விழுந்து விடுவாரோ என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. எனவே நான் சென்றேன். என்னுடைய பிள்ளைகளுடைய ஆடையை சரி செய்து ஒரு இடத்தில் என்னுடைய பேரப்பிள்ளையை அமர வைத்துவிட்டு நான் வந்து இங்கே நிற்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த அளவுக்கு பிள்ளைகளின் மீது தன்னுடைய பேர குழந்தைகளின் மீது அதிகமான அன்பு கொண்டவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே பேரப்பிள்ளைகளில் இருவர் ஒரு பேரித்தம்பழத்தை சதக்காவினுடைய பொருளை வாயில் போட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வேகமாக தன்னுடைய விரலை அந்த பிள்ளையினுடைய பேரப்பிள்ளையினுடைய வாயிலே விட்டு அதை நோண்டி அதை விழுங்கி விடாமல் அதை உள்ள வாயிலிருந்து அந்த பேரித்தம்பழங்களை வெளியே எடுத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த விவரமறியாத அந்த பிள்ளைக்கும் அந்த நேரத்தில் அறிவுரை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகனே, இது இந்த சதக்காவினுடைய பொருள், இது நம்முடைய குடும்பத்திற்கு ஆகுமானதல்ல, இது நமக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இதை நாம் உண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை தன்னுடைய வீட்டு பிள்ளைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்தார்கள். எனவேதான் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் புடம்போட்ட தங்கமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஜொலித்தார்கள் என்பது வரலாறு. ஒரு நாள் மதியான நேரம் லுஹர் தொழுகைக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். சென்றவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை எங்கே என்பதாக தேடினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இங்கதான் நின்னாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க, பிள்ளைங்க வெளியே போயிருப்பாங்க என்பதாக சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை பார்ப்பதற்காக வேண்டி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைகிறார்கள். மதீனாவை விட்டும் அதனுடைய எல்லை பகுதிக்கு சென்று விட்டார்கள். ஒரு ஆட்டு இடையனை சந்திக்கிறார்கள். எங்கே என்னுடைய பேரப்பிள்ளைகளை காணாமல் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், எங்காவது நீங்கள் பார்த்தீர்களா என்பதாக கேட்டு வருகிற போது அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் சொன்னார், ஆம், கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தான் உங்களுடைய பேரப்பிள்ளைகளை நான் இங்கே விளையாண்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன், இங்கேதான் எங்காவது நிற்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் சொன்னார், உங்களிடத்தில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ். என்ன செய்தி? அவர் சொன்னார், அவர்களுடைய முகம் வாடி போயிருந்தது, உங்களுடைய பேரப்பிள்ளைகள் சாப்பிடாமல் பசியிலே இருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அப்பொழுது அவர்களுக்கு இந்த ஆட்டிலிருந்து பாலை கொடுக்கலாமே என்று எண்ணியவாறு, இந்த ஆட்டிலிருந்து கொஞ்சம் பால் கறந்து தரட்டுமா, குடிக்கிறீர்களா என்பதாக உங்களுடைய பேரப்பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா யா ரசூலல்லாஹ்? இது உங்களுக்கு சொந்தமான ஆடா என்பதாக கேட்டார்கள். இல்லை இல்லை, நான் மெய்ப்பாளராகத்தான் இருக்கிறேன், இது எனக்கு சொந்தமான ஆடு அல்ல என்பதாக நான் சொன்னேன்.
இதற்கு நாங்கள் பசியோடு கிடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கு சொந்தமில்லாத ஆட்டினுடைய பாலை கறந்து அதனுடைய முதலாளியினுடைய உத்தரவில்லாமல் எங்களுக்கு நீங்கள் தருகிறீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஹராம். எனவே நாங்கள் சாப்பிடக்கூடாது, அதைவிட எங்களுக்கு பட்டினி கிடப்பது மேல் என்பதாக சொல்லிவிட்டு உங்களுடைய பேர பிள்ளைகள் சென்று விட்டார்கள், இந்த வழியாகத்தான் சென்றார்கள் என்பதாக அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் சொன்ன அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காண்பித்த ஒரு பெருச்சுமர தோட்டத்திற்கு உள்ளே சென்று பார்க்கிறார்கள். அங்கே ஒரு மரத்திற்கு கீழாக அந்த 2 பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் பசியிலே வாடி பசி சாப்பிடாததின் காரணத்தினால் மயங்கி போய் கிடந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் தன்னுடைய மகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அழைத்து வந்தவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், ஃபாத்திமா ஃபாத்திமா, நான் என்னுடைய பேர பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்து பிள்ளைகளை நான் வளர்த்திருந்தால் எப்படி வளர்ப்பேனோ அதைவிட நீ மிக அருமையாக வளர்த்திருக்கிறாய் என்பதாக ஆனந்த கண்ணீரோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய வீட்டினுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே ஹலால் ஹராம் அவர்கள் பேணப்பட வேண்டும், அதை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வியல் மூலமாக இந்த சமூகத்திற்கு படிப்பித்து தந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தையை ஒழுக்கமற்றவர்களாகவும் சமுதாயத்தால் வெறுக்கக்கூடியவனாகவும் வளர்க்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எல்லோரும் நம்முடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் பெற்றோர்கள் கொடுக்கும் அதிக சுதந்திரமும் அதிகப்படியான செல்லமும் குழந்தைகளை அப்படியே மாற்றி விடுகிறது. இதற்கு முக்கிய காரணம், சில விஷயங்கள் குழந்தைகள் கேட்கும் போது அவற்றுக்கு மறுப்பு சொல்லவும் அதற்கான காரணத்தை தெளிவாக அவர்களிடம் கூறி புரிய வைக்கவும் நாம் முயல வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து விடுவதும், வாழ்க்கையில் ஏமாற்றங்களே என்னுடைய பிள்ளை சந்தித்து விடக்கூடாது என நினைப்பதும், அவர்கள் கேட்கிற விரும்புகிற அனைத்தையும் கொடுத்து வளர்ப்பதும் அவர்களை தவறான செயல்களை செய்ய வைக்கிறது என்பதை பெற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் தாங்கள் விரும்பியது கிடைக்காத போது அது கிடைப்பதற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் நம்முடைய பிள்ளைகள் செய்ய அந்த ஹராமான காரியங்களை தவறுகளை செய்வதற்கு அவர்கள் துணிந்து விடுவார்கள். அதில் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சமீப காலமாக பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அதிவேக இருசக்கர வாகனங்களை வாங்கி தந்து விடுகிறார்கள் பெற்றவர்கள். பல வீடுகளில் எப்போதும் அடம்பிடித்து எதையும் சாதித்து விடுகிற பிள்ளைகள் அடம்பிடித்து அதிவேக பைக்குகளை வாங்கி விடுவதையும், அதனால் தங்களுடைய மதிப்புமிக்க உயிரையும் விட்டு விடுவதையும், அதற்கு பிறகு தவறு செய்து விட்டோமே என்று பெற்றோர்கள் கை சேதப்படுவதையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றவர்களுடைய விஷயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கி விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு எந்த நேரத்தில் எது அவசியம் எது தேவை என்பதை பெற்றோர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். குழந்தைகள் கேட்பது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவசியம் இல்லாதது, ஆபத்தானது என உணர்ந்தால் அதை எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு நாம் வாங்கி கொடுக்க கூடாது. அதே சமயத்தில் இது வேண்டாம், இது ஆபத்து, அதற்கு பதிலாக இதை உனக்கு நான் வாங்கி தருகிறேன் என்று அதற்கான மாற்று வழிகளை கூறி அந்த பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த இடத்தில்தான் பெற்றவர்கள் நிறைய பேர் கண்டிப்பு செய்கிறார்கள், தர முடியாது என்பதாக மறுத்து விடுகிறார்கள். மிகப்பெரிய அவர்களை சமாதானப்படுத்துவதற்கோ அதற்கான அவர்கள் கேட்டதற்கு இணங்க மாற்று வழியை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த விஷயத்திலேயோ அவர்கள் தவறு செய்து விடுகிறார்கள். ஒன்று, கேட்டதையெல்லாம் யோசிக்காமல் வாங்கி தந்து விடுகிறார்கள், அல்லது முடியாது என்று கராராக பேசி அவர்களுடைய மனங்களை உடைத்து விடுகிறார்கள். இந்த விஷயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய நடைமுறையை நாம் பார்த்து செயலாற்ற வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தேவையை கேட்டு சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு மாவு அரைத்து திருகையில் மாவு அரைத்து என்னுடைய கை கால்கள் எல்லாம் வழிகாடுகிறது, இரவெல்லாம் தூக்கம் வர மறுக்கிறது, எனவே உங்களிடத்தில் இருக்கிற ஒரு அடிமையை எனக்கு தாருங்கள் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டு நிற்கிறார்கள். யார் அந்த ஃபாத்திமா?
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிரியமான மகள் பாத்திமா பில்கத்தும் மின்னி மன் அஹப்பஹா அஹப்பனி வ மன் அபகலஹா ஃபகத் அபகலனி. பாத்திமா எனது ஈரக்கொலை துண்டு, அவரை நேசித்தவர் என்னை நேசித்தவராவார், அவரை கோபமுறச் செய்தவர் என்னை கோபமுறச் செய்தவராவார் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னிடத்திலே ஒரு தேவை, எனக்கு உங்களிடத்தில் இருக்கிற அந்த அடிமைகளில் ஒருவரை தாருங்கள் என்பதாக கேட்டு நிற்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு கொடுக்கவில்லை. இல்லை, வேண்டாம் அம்மா என்று மறுத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய மனம் உடைந்து விடக் கூடாது என்பதற்காக அதற்கு மாற்று ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சொன்னார்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு, பாத்திமா உனக்கு உடலெல்லாம் வலி காணுகிறதா, கைகாலெல்லாம் வலிக்கிறதா, இரவு தூக்கம் வர மறுக்கிறதா? அப்படியானால் உனக்கு தேவை ஒரு அடிமை அல்ல, உனக்கு தேவை ஒரு அடிமை அல்ல, உனக்கு நான் சில தஸ்பீகளை சொல்லித் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதி உன்னுடைய 2 கைகளிலும் ஓதி அதை உன்னுடைய உடம்பெல்லாம் தடவிக்கொள், உன்னுடைய உடம்பினுடைய வலிகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மாற்று வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சொன்ன அந்த மாற்று வழியை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உள்ள ஒரு பக்குவமான பிள்ளையாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வளர்த்திருந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒரு மாற்று வழியை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அடம்பிடிக்கிற பிள்ளைகளாகத்தானே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டுமானால் ஆரம்பத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெற்றவர்களும் கவனிக்க வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஆண்களும் பெண்களும், அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் பழகுவது என்பது அது சர்வசாதாரணமான ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் தவறா? இதுல என்ன இருக்கிறது? இதெல்லாம் அந்த காலத்துலதான் அந்த மாதிரி இருந்தாங்க, இப்ப நாங்கெல்லாம் 2K கிட்ஸா இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்கிற அளவுக்கு பேசுகிற ஒரு தவறு, ஹராம் என்று கருதுகிற ஒரு நிலையெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது பெற்றவர்களே அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிற உன் ஃப்ரெண்ட நம்முடைய வீட்டுக்கு கூட்டு வாயேன், பிரியாணி செஞ்சு போடலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு உள்ள பெற்றவர்களாக இன்றைய பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நாளை நடுத்தெருவில் நிற்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் முறைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆண் பிள்ளைகள் அந்நிய பெண் பிள்ளைகளோடு பேசுவதை நாம் அலோடு பண்ணக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். பழகுவதற்கு, நெருங்கி பழகுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. பெண் பிள்ளைகள் தன்னோடு படிக்கிற ஆணாக இருந்தாலும் அந்த ஆணோடு அந்நிய ஆணாக இருக்கிற போது அவனோடு பேசுவதை, பழகுவதை நாம் கண்காணிக்க வேண்டும். அதனுடைய சட்டதிட்டங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் எப்படி சொன்னா அவங்க விளங்கிக்கிடுவாங்களோ, புரிந்து கொள்வாங்களோ அந்த விதத்தில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். மொபைல் போனை யூஸ் பண்ணுகிற, உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிற போது யாரையும் மொபைல் போன் யூஸ் பண்ணாத, அதை நீ உன் கையில தரமாட்ட என்றெல்லாம் சொல்லி ஒரு மொபைல் போனையும் நம்மையும் பிரிக்க முடியாத ஒரு கால சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது குறைந்தபட்சம் அந்த மொபைல் போனில் பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது அந்த மொபைல் போன் யூஸ் பண்ணுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் என்கிற போது அதனுடைய வெளித்தன்மை உடையவர்களாக அதில் அவர்கள் இருக்க வேண்டும். அது எனக்கு பிரைவேட், எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னுடைய பிரைவேசியில நீங்க நுழையக்கூடாது என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் போன்ல என்ன பாக்குறாங்க, என்ன யூஸ் பண்றாங்க, என்னென்னலாம் வச்சிருக்கிறாங்க என்பதெல்லாம் பெற்றவர்கள் கண்காணிக்க வேண்டும். அதை எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளையினுடைய மொபைலை எடுத்து பார்க்கிற விதத்திலே நம்முடைய பிள்ளைக்கும் நமக்குமான அந்த நட்பு என்பது இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். போதை பழக்கத்தில் சிக்காமல் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய கடமையும் இன்றைய கால சூழ்நிலையில் நமக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஆபாச பேச்சுக்களும் பார்வைகளும் அவனிடத்தில் தென்பட்டால் அதை கண்டிப்பதற்கு பெற்றவர்களாக இருக்கிற நாம் தவறிவிடக் கூடாது. குடும்பம், பெற்றோர், உறவினர், சகோதரன், சகோதரி, சக முஸ்லிம்கள் ஆகியோரினுடைய உரிமைகள் என்ன, யாரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் நம்முடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், நட்பு வட்டாரமாக இருக்கிறார்கள், உறவுகளாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஆக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் இந்த சமூகத்தினுடைய சிறந்த பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் குடும்ப பொறுப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய சூழ்நிலையை அறிந்து நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும்.
நம்முடைய குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நம்முடைய பிள்ளைக்கு தெரியக்கூடாது என்று கருதுவது அது தவறானது. நம்முடைய பிள்ளைக்கு தெரிய வேண்டும். நம்முடைய பிள்ளை அவன் குடும்ப பொறுப்புள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஜாபிரே, நீங்கள் நிக்காஹ் செய்து விட்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் நிக்காஹ் செய்திருக்கிறேன். யாரை நிக்காஹ் செய்தீர்கள் என்பதாக கேட்டபோது, கன்னி பெண்ணா என்று கேட்கிற அந்த நேரத்தில், இல்லை, நான் ஒரு விதவை பெண்ணை நிக்காஹ் செய்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் ஜாபிர் இப்னு அப்துல்லா, நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை நிக்காஹ் செய்திருக்க கூடாதா? நீங்கள் அவர்களிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அவர்கள் உங்களிடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் கேட்கிற போது எவ்வளவு குடும்ப பொறுப்போடு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். என்னுடைய தந்தை உஹதிலே அவர் ஷஹீதாகி விட்டார். அவர் ஏகப்பட்ட கடனை வைத்து சென்று விட்டார். அந்த கடனை எல்லாம் அடைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எனக்கு 7 சகோதரிகள் வீட்டிலே இருக்கிறார்கள். அவர்களை வீட்டிலே கல்யாணம் முடிக்காமல் அவர்களை வைத்துக் கொண்டு நான் ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன் சொல்லி சொன்னா அவர்கள் பக்குவமாக என்னுடைய சகோதரிகளிடத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். அனுபவப்பட்ட விதவை பெண்ணாக இருக்கிற போது, அவர்கள் பக்குவமான பெண்ணாக இருக்கிற போது என்னுடைய சகோதரிகளை அவர்கள் அனுசரித்து போவார்கள். அவர்களுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர்கள் முன்னின்று செய்து கொடுப்பார்கள் என்பதனால் என்னுடைய மகிழ்ச்சியை விட, என்னுடைய சந்தோஷத்தை விட எனக்கு அதுவே என்னுடைய குடும்பமே பெரிது என்பதாக சொல்லி ஒரு குடும்ப பொறுப்போடு இருப்பதின் காரணத்தினால் நான் ஒரு விதவை பெண்ணை நிக்காஹ் செய்தேன் என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு குடும்ப பொறுப்புள்ள பிள்ளையாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆகவே அந்தந்த பருவங்களில் எப்படி குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டுமோ அப்படி வளர்க்கப்பட்டு விட்டால் நல்லதோல் தலைமுறை இந்த சமூகத்தில் உருவாக்கம் பெறுவார்கள். இந்த உலகமும் இஸ்லாமிய சமூகமும் உயர்ந்த ஒரு பண்பட்ட சமூகத்தை உருவாக்கிட எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.